உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் த அல்டிமேட் கோல் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசை பக்குவப்படுத்துவது மட்டும்தான் மனித வாழ்வின் மிக முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு ஒரு கருதுகோள் இருக்குது. கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் த அல்டிமேட் கோல் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். ஏன் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம்ல வெறுமனே? அப்படி இல்லை. ஏன்னா பறவைகளோ அல்லது ஐந்தறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரினங்களோ கல்டிவேஷன் ஆஃப் மைண்டுங்கிறத செய்யறதில்ல. ஒரு எறும்பு உட்காந்துக்கிட்டு இனிமேலிருந்து நான் இப்படி மாற போகிறேங்க, மிக நல்லவனாக மாற போகிறேன், யாரையும் கடிக்க போகிறதில்ல அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவு எடுக்குமா? இல்லது ஒரு கிளி உட்காந்துக்கிட்டு இனிமேலிருந்து நான் யாரையும் கொத்த மாட்டேன் அப்படின்னு சிந்தனையை, கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட், மனசை பக்குவப்படுத்தி கொண்டு அதனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுமா? இல்லை. எல்லா உயிரினங்களும் அதனதன் இயல்பில் இருக்கும். ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் தன் இயல்பில் தவறுவார்கள். அதனால தான் திரும்ப திரும்ப மனசை நீங்கள் பக்குவப்படுத்தணும்னு சொல்கிறது. இந்த மிக முக்கியமான இந்த கருத்தை சொன்னது யாருங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. நம்ம நிறைவு செய்யும்போது அதை சொல்லலாம். அந்த கருத்தை சொல்லுவதை போல் வள்ளல் பிரான் ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக ஒரு கனவை அப்படியே நிகழ்த்தி காட்டுறார் வள்ளல் பிரான். ஒரு வேலை, நீ இறை என்றால் இதை செய் அப்படின்னு ஒரு கட்டளை வேற கொடுக்குறாரு. கனவுல நான் தூங்குவேன், தூங்கி முடிக்கிறதுக்குள்ளே நீ எனக்கு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு இறைக்கு கட்டளை இடுகிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு பொம்மையாக அல்லது தான் நினைப்பதை செய்து கொடுக்கக்கூடிய, செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையாக அந்த இறையை உணர்ந்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதில் கூடுதலாக ஒரு தகவல், நம்முடைய தமிழ் மரபில் இறையை இப்படியெல்லாம் ஆட்டுவிப்பதும் அதிகாரம் செய்வதும் நம்முடைய தமிழ் மண்ணின் மரபாக நாம் உணர்ந்திருக்கிறோம். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய மரபு நம்முடைய தமிழ் மரபு. ஆனால் இப்படியான பாடல்களையோ இப்படியான சிந்தனைகளையோ கேட்ட உடனே ஒரு கூட்டம் இருக்கிறது, அவங்க அப்படியே கொதிச்சு போகிறாங்க. அது எப்படி இறையை நீ இப்படியெல்லாம் பேசலான்னு? நம்முடைய தமிழ் மண்ணின் மரபு இதுதான் என்பதை விளக்குகின்ற ஒரு கருத்தாக நம்முடைய வள்ளல் பிரான் கொடுக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டிராமா நடத்துகிறார். இதில் பாருங்களேன். ஆண்டவன் நீயாகில் உனக்கு அடியனும் நானாகில் அருளுடையாய் இன்றிரவில் அருள் இறையாய் வந்து நீண்டவனே முதலியரும் தீண்டரிதாம் பொருளின் நிலை காட்டி அடிமுடியின் நெறி முழுதும் காட்டி வீண்டவனே காலையில் நீ விழித்தவுடன் எழுந்து விதி முடித்து புரிதி இது விளங்கும் என புகழ்வாய் தாண்டவனே அருட்பொதுவில் தனி முதலே கருணை தடங்கடலே நெடுந்தகையே சங்கரனே சிவனே. திருவருள் விலாசம் அப்படிங்கிற பகுதியில் 2ஆம் திருமுறையில் வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறார். 2ஆம் திருமுறையிலேயே இறை என்று அவர் உணர்வதை அந்த சக்திக்கு ஒரு கட்டளை இடுகிறார். ஆண்டவன் நீயாகில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நீ நிஜமாவே கடவுள்னா, நீ நிஜமாவே ஆண்டவன்னா நான் சொல்கிறத செய் அப்படின்னு கட்டளை இடுகின்றார் நம்முடைய வள்ளல் பிரான். இதுதான் நம்முடைய தமிழ் மரபின், தமிழ் மண்ணின் குணம் என்பதை நாம் உறக்க சொல்லியாக வேண்டும். ஆண்டவன் நீயாகில் அப்படிங்கிறாரு. சரி, அப்போ தன்னை என்னவா உணர்றாரு அதை சொல்கிறார் பாருங்க. ஆண்டவன் நீயாகில் உனக்கு அடியனும் நானாகில். உனக்கு அடியனும் நானாக இருக்கணும்னு நீ விரும்பினா, என்னை உன்னுடைய அடியனாக நீ ஏற்றுக்கொள்ளணும்னு நினச்சேன்னா எனக்கு நீ இதை செய்யி அப்படிங்கிறாரு. எப்படி பாருங்க, கடவுளுக்கே கட்டளை இடுகின்ற அந்த மிகச்சிறந்த பண்பை நம்முடைய தமிழ் நிலம் பெற்றிருக்கிறது. அதனுடைய எதிரொலியாக வள்ளல் பிரான் இதை கூறுகிறார். சரி, ஆண்டவன் நீயாகில் உனக்கு அடியன் நானாகில்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணணுமா? அந்த டிராமாவை சொல்றார் பாருங்க. அருளுடையாய் இன்றிரவில் அருளை இறையாய் வந்து, அருளே வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியே இன்னைக்கு ராத்திரி நீ என்ன பண்ற? என் வீட்டுக்கு வா, அங்கே நான் தூங்க போவேன். அப்போ நீ பண்ண வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. இன்றிரவு என் வீட்டுக்கு வந்து நீ செய்ய வேண்டிய வேலையை நான் சொல்கிறேன், நீ குறித்து வச்சுக்கோ, அது மாதிரியே செய்யி அப்படிங்கிறார். என்ன செய்யணுமா சொல்கிறார் பாருங்க. இன்றிரவில் அருளை இறையாய் வந்து நீண்டவனே முதலியரும் தீண்டரிதாம் பொருளின் நிலை காட்டி. நீண்டவனேன்னு ஒரு அழகான வார்த்தையை கொடுக்குறார். அதை எதிலையும் நீட்சி உடையது. அன்பா அதில் மிக நீண்டவன், அருளா அதில் மிக நீண்டவன், கருணையா அதில் மிக நீண்டவன், காருண்யமா அதில் மிக நீண்டவன்,
எல்லாவற்றுக்கும் நீண்டவனே அப்படின்னா என்ன அழகான வார்த்தை இல்லை? முதல் முறையாக இறையை சொல்வதற்கு நீண்டவனே என்ற ஒரு வார்த்தையை வள்ளல் பிரான் தான் பயன்படுத்தி இருக்கிறார். எல்லா அருளாளர்களும் கவிஞர்களும் புலவர்களும் சித்தர்களும் பல பல வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நீண்டவனே என்ற ஒரு வார்த்தையை நம்முடைய வள்ளல் பிரான் பயன்படுத்துகிறார். ஏன்னா அந்த சக்தி அப்படி நீண்டு கொண்டே இருக்கும். காலங்கள் மாறும், கலிகாலம் வரும், கலிகாலம் துவங்கும், எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் அந்த இறை சக்தி, அந்த ஐம்பூதத்தின் சக்தி நீண்டு கொண்டே இருக்கும். அதனால் நீண்டவனே. சரி, அந்த நீண்டவனேக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கிறார் பாருங்களேன். முதலியரும் தீண்டறிதாம் பொருளின் நிலை காட்டி. முதலியரும் தீண்டறிதாம்னா, முதலியர்னா யாருன்னா முதன்மை நிலையில் தங்களை வைத்து போற்றி கொள்பவர்கள். இந்த சமூகம் அவர்களை போற்றுகிறதாங்கிறது இல்லை, சமூகம் அவர்களை போற்றவில்லை. ஆனால் தங்களை தாங்களே போற்றிக்கொண்டு, தங்களுடைய பிறப்பை போற்றிக்கொண்டு, தங்களுடைய மொழியை போற்றிக்கொண்டு, தங்களுடைய வல்லமையை போற்றி தனக்குத்தானே அச்சதை போட்டுக்கொள்பவர்களும் கூட புரிந்து கொள்ள முடியாத வல்லமை மிக்கவனேன்னு சொல்கிறார். அப்படின்னா எல்லாவற்றையும் நான் கற்றறிந்து விட்டேன், எல்லாவற்றையும் நான் கரைத்து குடித்து விட்டேன்னு சொல்பவர்களுக்கு கூட பிடித்து கொள்ள முடியாத அளவுக்கு நீட்சியாக இருக்கக்கூடிய வல்லமை பெற்றவனேன்னு சொல்கிறார்னா, அப்படிப்பட்ட வல்லமை பெற்ற ஒரு சக்தியிடம் ஆணையிடுகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். என்ன செய்யணுங்கிறத அடுத்து சொல்றார் பாருங்க. அடிமுடியின் நெறி முழுதும் காட்டி. அடிமுடியின் நெறி முழுதும் காட்டினா இந்த நீண்டவனேக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த துவக்கமும் அன்புதான், முடிவும் அன்புதான், நடுவும் அன்புதான் என்கின்ற அந்த நெறியை நீ காட்டு அப்படிங்கிறார். அப்போது அந்த 10 அவதாரங்கள்னு வருது இல்லை, அதையெல்லாம் தாண்டிய ஒரு அவதாரமாக வள்ளல் பிரான் அந்த இறையை உணர்கிறார். அந்த 10 அவதாரங்களிலும் துவக்கம் இருக்கலாம், இருப்பு இருக்கலாம், நடு இருக்கலாம், முடிவு இருக்கலாம், ஆதி இருக்கலாம், அந்தம் இருக்கலாம். ஆனால் ஆதியும் அந்தத்தையும் தாண்டிய ஒரு நீட்சியை நம்முடைய வள்ளல் பிரான் காட்டுகின்ற அந்த இறை சக்தி பெற்றிருக்கிறது. அதை நீ விளக்கி சொல்லு அப்படிங்கிறார். அடுத்தது பாருங்க. வீண்டவனே காலையில் நீ விழித்தவுடன் எழுந்து விதி முடித்து. அதுக்கு அடுத்தது காலையில் திரும்ப தூங்கும்போது இதை பண்ணு. காலையில் எழுந்த உடனே விதி முடித்து அப்படிங்கிற. விழித்து விதி முடித்து, அது ரொம்ப முக்கியம். ஏன் விழித்து? அதாவது இது நாள் வரைக்கும் இருந்த அறியாமை என்கின்ற அந்த உறக்கத்திலிருந்து விழித்து விதி முடித்து. விதி முடித்துங்கிறது இந்த இருப்பில், இந்த பிறப்பில், இந்த இருப்பில், இந்த வாழ்க்கையில் அறியாமையோடு இருந்த அந்த விதியை முடித்து எனக்கு ஒரு புதிய விதியை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு கட்டளையை நமக்கு வள்ளல் பிரான் இந்த பாடல் காட்டுகிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, அது விதி முடித்து அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்ல. விதி முடித்துங்கிறது ரொம்ப அழுத்தமான, அடர்த்தியான, அர்த்தங்கள் பொதிந்த ஒரு வார்த்தை. விதி முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அது என்னவோ அப்புறம் வருவது, நாம் இல்லாமல் போனப்புறம் வருவதுங்கிற. இருக்கும்போதே விதியை மாற்றி எழுதலாம், அதைத்தான் சொல்கிறார். அந்த விதியை மாற்றி எழுதுகின்ற அந்த நிலையை நீ உருவாக்கி கொடு என்று கட்டளை இடுகிறார் இறைக்கு. சரி, விதியை முடிக்க சொல்கிறாரு. வேற என்ன பண்ணணுமா? விதி முடித்து புரிதி இது விளங்கும் என புகழ்வாய். புரிஞ்சுக்கோ, இதுதான் உனக்கு இனிமேல் விளக்கமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் விளக்கமாக, உன்னுடைய வாசலின் விளக்கமாக, உன்னுடைய வானத்தின் விளக்கமாக, உன்னுடைய பயணத்தின் விளக்கமாக, வெளிச்சமாக இதுதான் இருக்க வேண்டும் என்றால் எது? அந்த நீண்டவனே, நெடியவனே, ஆண்டவனே என்றெல்லாம் பல வார்த்தைகளில் சொல்கிறோம் அல்லவா? அன்பை தவிர வேறு எதற்காவது இப்படி ஒரு நீட்சி இருக்குமா? இருக்க முடியாது இல்லையா? அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். போதுங்க, அன்பு போதும்னு யாராவது சொல்லிட முடியுமா? பசினா போதும்னு சொல்லலாம், பொருட்கள்னா போதும்னு சொல்லலாம், செல்வம்னா போதும்னு சொல்லலாம். அன்பு கொட்ட 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 அப்படி ஜீவநதியாய் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அன்பை கொடுத்தால் இது போதும்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படியான அன்பைத்தான் விதியாக மாற்ற வேண்டும் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார் என்றால் இது நம்முடைய வள்ளல் பிரானின் தத்துவத்தை விளக்குகின்ற ஒரு ஆன்மநேய பாடல். ஆன்மீக பாடல் என்று சொல்வதை விட ஆன்மநேய பாடல், மதத்தின் பாடல் என்று சொல்வதை விட மனிதத்தின் பாடல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வள்ளல் பிரானின் வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வார்த்தையை சொன்னவர் வேறு யாரும் இல்லை, அறிவர் அண்ணல் அம்பேத்கர். யோசிச்சு பாருங்க, சமூக புரட்சியை சொல்பவர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள், ஆன்மீக புரட்சியை சொல்பவர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள் என்றால்
அன்பை தவிர உலகத்தில் கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் வேறு பெரிய செல்வம் எதுவுமே இல்லை என்பதை புரிய வைக்கின்ற ஒரு பாடலைத்தான் இன்றைக்கு நாம் நேசித்தோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.